ரோலை பார்த்தீங்கன்னா அதில் முட்டையில் துவைச்சி தான் அந்த ரஸ்கு தூளை நாங்கள் பிரட்டி எடுக்க போகிறோம். தோலாக்கிட்டா சரி, அதாவது நாங்கள் டக்காண்டு பொறிச்சு வைக்கணும். வணக்கம் ராவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை மரக்கறியிலையும் வச்சு அருமையான ரோல் தான் நாங்கள் இன்றைக்கு சுட்டு எடுக்க போகிறோம். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேயே எப்படி செய்கிறோன்ற ஒரு எளிமையான முறையெல்லாம் செய்ய போகிறோம். நாங்கள் இந்த ரொட்டி மாதிரி வீசி எடுத்துலாம் செய்யல, நார்மலாக வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்யலாமோ அப்படி தான் செய்ய போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ கோதுமைமா நல்லபடியாக அரிச்சு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுறேன். இதை நான் பச்சை தண்ணி தான் விட்டு குழைக்க போகிறேன், கொதி தண்ணி இல்லை. பச்சை தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாங்கள் குழைக்க வேணும். அப்புறம் ஒரு இதாக விட்டு விட்டோம்னா தண்ணி கூடிடும். நாங்கள் ரொட்டி பதத்தை விட கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடின அந்த கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நாங்கள் குழைக்க வேணும். நாங்கள் இதை நல்லா சாஃப்டாக குழைச்செடுக்க வேணும். இதை நாங்கள் பரோட்டாக குழைச்ச மாதிரி தான் குழைச்செடுக்க வேணும். இதை குழைக்க நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து குழைக்க வேணும். அப்போ தான் எங்களுக்கு தட்டி எடுக்க இலகுவாக வரும். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து குழைக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன். இதில் எண்ணெய் சேர்த்தா காணும் எங்களுக்கு. இது கையிலையும் முட்டாது, நல்லா தட்டவும் எங்களுக்கு லேசாக இருக்குது. நான் எல்லாம் வடிவாக குழச்சி எடுத்துட்டேன். இது ரொட்டியை விட கொஞ்சம் தண்ணி பதமாக குழச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே நல்ல வடிவாக எண்ணெயை பூசிட்டு நான் அப்படியே மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு மரக்கறிகளை வட்டி ரெடி பண்ண போகிறேன். ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது நான் இப்போ இந்த 3 உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கிறேன். இதை கழுவி நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டு தான் நான் அவிய விட போகிறேன். மண் ஊத்திகள் எல்லாம் இருக்கும். அப்போ வடிவாக கழுவி எடுப்பேன். கழுவி எடுத்துட்டேன். இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது தானே, அவிய லேட்டாக பண்ணுறதுக்காக நான் 2ஆக வெட்டிட்டு அவிய விடுறேன். வெட்டிட்டு தண்ணி விடுவேன். தண்ணி விட்டு அவிய விடுவேன். நான் இப்போ உருளைக்கிழங்குக்கு மேலே தண்ணி நிற்கக்கூடியதாக விட்டுருக்குறேன். இதை இந்த மூடியால் மூடிட்டு அவிய விட போகிறேன். பெரிஞ்சு கொண்டு இருக்குது. நான் அடுப்பில் வைக்கிறேன். நல்ல வடிவாக அவியட்டு. நாங்கள் உருளைக்கிழங்கு அவிய வச்சிருக்கிறோம். அதோடு நாங்கள் லீட்ஸ் ஒன்று எடுத்திருக்கிறோம். கறிமிளகாய் 3 எடுத்திருக்கிறோம். ஒரு கரட் எடுத்திருக்கிறோம். நாங்கள் இப்போ உடனே சாப்பிட்றேன்னா மரக்கறிகள், எங்களுக்கு விருப்பமான மரக்கறிகள் எல்லாம் நாங்கள் சேர்த்து கொள்ளலாம். நாங்கள் வச்சு சாப்பிட்றேன்டா தான் சில மரக்கறிகள் சேர்க்கலாம். இப்போ நாங்கள் உடனே சாப்பிட்றது தானே, அதுக்காக எங்களுக்கு பிடிச்ச மரக்கறிகள் எடுத்திருக்கிறோம். அதோட வெங்காயம் எடுத்திருக்கிறோம், உள்ளியும் எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் தான் நாங்கள் எடுத்த மரக்கறிகள். நாங்கள் எல்லாத்தையும் இனி வெட்டி எடுப்போம். எங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் இதை எடுத்து ஆற விட போகிறோம். எங்களுக்கு அவிஞ்சது இப்படி அமர்த்தி பார்க்க தெரியும். இங்கே இப்படி பேர் அமர்த்தப்படும். வெட்டி போட்டபடியாக டக்கண்டு அவிஞ்சிட்டு எங்களுக்கு 10 நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் கத்திரண்டு பார்ப்போம். இதை நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைக்க போகிறேன். கையில் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் பூசிட்டு இதை எடுத்து நல்ல வடிவாக எனக்கு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் இருந்தால் புளிச்சு வந்துட்டுது. இந்த உருண்டையாக உருட்டி எடுக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்பேன். நாங்கள் இப்போ இந்த கறிமிளகா 3 சின்ன சின்னதாக வெட்டி எடுப்போம். நாங்கள் இப்போ கறிமிளகாய் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இதை நாங்கள் எடுத்து வைப்போம்.
உருளைக்கிழங்கெல்லாம் மாறிட்டுது. நான் நல்ல வடிவாக உரிச்சு எடுக்க போகிறேன். மேற்தோலை உரிப்பேன். எல்லா கிழங்கையும் அப்படியே உரிச்சு எடுப்பேன். நாங்கள் அவியாத கிழங்குண்டா கொஞ்சம் தோல் உரியா கொஞ்சம் கஷ்டப்படும். வாங்கிக்க நல்லதாக பார்த்து வாங்க போகணும். அடுத்ததான் நாங்கள் இந்த கரெக்டாக ஒரு 5 எடுப்போம். நாங்கள் இந்த லீட்ஸை வட்டி எடுப்போம். சின்ன சின்ன வட்டி எடுக்கணும். அதுதான் நல்ல வடிவாக பொறி வட்டு வரும். நாங்கள் இப்போ லீட்ஸும் சின்ன சின்ன வட்டி எடுத்துட்டோம். அதை எடுத்து வைப்போம். நாங்கள் வெங்காயம் இவ்வளவு தேவையில்லை. ஆனால் நாங்கள் சுவைக்காக தான் இவ்வளவு வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கிறோம். இதை நாங்கள் எடுத்து இருக்க வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 உள்ளி எடுத்துருக்கிறோம். அதையும் வெட்டி சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் கரண்ட்டு நல்ல வடிவாக உறைஞ்சிட்டோம். எல்லாத்தையும் சின்ன சின்ன வெட்டியும் எடுத்துட்டோம். இனி நாங்கள் இதை நல்ல வடிவாக வதக்கி எடுக்க போகிறோம். சட்டி சூடாகிட்டுது. இந்த மிளகறி எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி எடுக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கிறேன். பொரிய ஒன்று மண்டியில் எங்களுக்கு கொஞ்சம் வதங்கி வந்தால் சரி. எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நான் இப்போ பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் முள்ளி எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். வாசத்துக்காக கருவேப்பிலை சேர்க்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பட்டை சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லபடியாக கிண்டி விடுவேன். பொரியல் கொஞ்சம் வெங்காயம் வதங்க விட்டுட்டு நான் மிளகறி சேர்க்க போகிறேன். கறிமிளகாய் கொஞ்சம் அவிய வேணுமென்றதுக்காக நான் வெங்காயத்தோடய சேர்க்கிறேன். கறிமிளகாயை இதுக்குள்ள நான் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். நான் 1 கரண்டி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். கறி மிளகாய் சேர்த்தனா அதிலேயும் உரைப்பு இருக்குது. நான் இதால் 1 கரண்டி தான் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். இதோடு நான் இப்போ லீட்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். எனக்கு கறி மிளகாய் கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. லீட்ஸையும் கரெட்டையும் சேர்க்கிறேன். கரெட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். லீட்ஸ் கரெட்டெல்லாம் பொரிக்கணும் மண்டி இல்லை. அந்த பச்சை வாசனை போக வதங்கினா சரி. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன்.
உருளைக்கிழங்கு அவிக்க உப்பு சேர்த்து அவிக்க இல்லை, இதுக்குள்ள ஒரு உப்பு தான் உருளைக்கிழங்குக்கு சேர்த்து தான் போட்டுருக்கேன். எனக்கெல்லாம் பதங்கினது காண நான் இறக்கி எடுக்கிறேன். உருளைக்கிழங்கையும் நாங்கள் நல்லா மசிக்கணும் வேண்டியில்லை, கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கணும். இப்படி நாங்கள் கொஞ்சமாக உருத்தி விட்டால் சரி. நல்லா அவிஞ்ச கிழங்கு, நல்ல கிழங்கு, நல்ல பசகோல் கொஞ்சம் கட்டி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக பிரட்டி எடுத்து விடுவோம். எங்களுக்கு ரோலுக்குள்ளுக்கு வைக்கிற கறி ரெடி ஆகிடுது. நல்ல கலராயும் இருக்குது, வாசமாயும் இருக்குது. நான் இந்த டிஷ்ஷுக்கு மாத்துறேன். நல்லா புளிச்சிட்டுது. நாங்கள் இதை உருட்டி எடுப்போம். நல்லா புளிச்சபடியாக எங்களுக்கு லேசாக உருட்டுப்பட்ட பேர் இதுதான். எண்ணெய் விட்டு குழைச்சா தான் எங்களுக்கு நல்லா அப்படி வரும். கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து தான் நாங்கள் குழைக்க போகணும். நல்ல மெல்லிசாக இருந்தால் தான் ரோல் டேஸ்ட்டாக இருக்குது. முறுமுறண்டு வரும். இதை நாங்களே சதுரமாக சேவ் பண்ணி எடுப்போம். இதில் கறியை வச்சு தான் நாங்கள் மடிக்க போகிறோம். இதுக்கு அடுத்து தான் நாங்கள் அளவான கறி எடுத்து வைக்கணும். நிறையாவும் வைக்கக்கூடாது, குறைவாயும் வைக்கக்கூடாது. நாங்கள் மற்றது நாங்கள் இந்த சைட்டில் வெட்டி எடுக்கிற துண்டுகளை உடனே குழச்சி வச்சிருவோம். ரெண்டாவது தான் புளிச்சு வர நாங்கள் டக்குன்னு எடுத்து உருட்டி எடுக்கலாம். இதை நாங்கள் முடிஞ்சு கொண்டு வரைக்க இதுக்கு மற்றது நல்லா எண்ணெய் பூசி விடணும். அதுதான் நாங்கள் உருட்டைக்குள்ளே உரிஞ்சு வரும். அந்த பலகையிலேருந்து கலண்டு தனியாக வரும். நான் இப்போ ரோல் பொரிச்செடுக்கிறதுக்காக எண்ணெயை விடுறேன். நாங்கள் 2 முட்டை எடுத்துருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த ரோலை பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் துவைச்சி தான் அதை ரஸ்க்கு தூளை நாங்கள் பிரட்டி எடுக்க போகிறோம். அப்போ இதுக்கு நாங்கள் 2 முட்டை எடுத்துருக்கிறோம். 2 முட்டையை முடைச்சி ஊற்றுவோம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தான் இந்த முட்டையை கலக்கி எடுக்க போகிறோம். நாங்கள் இந்தளம் தான் செய்தெடுத்த நாங்கள் எங்களுக்கு மிச்சமாக இருக்குது. 2 கொண்டு வரதால் நாங்கள் செய்த அந்தளத்தையும் சுட்டெடுக்க இப்போ பொரிச்செடுக்க போகிறோம். நான் முட்டையில் பிரட்டுறேன். இதை முட்டையில் பிரட்டிட்டு அப்படியே ரஸ்க்கு தூளை போட்டு பிரட்டுவோம். இப்படியே எடுத்து வச்சுட்டு தான் பொரிக்க போகிறேன். நான் ரஸ்க்கு தூளை நல்லபடி பிரட்டினா தான் பொரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். முறுமுறுப்பாக வந்தால் சரி. எங்களுக்கு கருக விடக்கூடாது. இந்த முறுமுரண்டு வந்து வந்தால் சரி. பொரிஞ்சு வந்துட்டு நான் இதை எடுக்கிறேன்.
நாங்கள் வீட்டில் செய்கிறது தானே எங்களை சாப்பாட்டுக்கு தானே அப்போ பெருசு பெருசாக செய்தெடுத்துட்டோம். இப்போ நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் செய்தெடுக்கலாம். சின்ன நாயும் செய்யலாம். நாங்கள் கொஞ்சம் பெருசாக தான் செய்திருக்கிறோம். எங்களுக்கு இதெல்லாம் சுற்றி எடுத்துட்டால் பொரிச்செடுக்கிற இலகுவான வேலை. தோலாக்கிட்டா சரி. பிறகு நாங்கள் டக்காண்டு பொரிச்செடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோலெல்லாம் நல்ல வடிவாக சுட்டு எடுத்துட்டோம். எங்களை 2 டண்டா வழியாக நாங்கள் கொஞ்சம் ரோலை சுட்டு எடுத்து கொண்டதில் மிச்சத்தை அம்மா அங்கே சுட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் 2 ஜெண்டா வீடியோ எடுக்கிற கஷ்டம் தானே. அப்போ நேரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த டேஸ்ட். வேறுங்க நல்ல மெல்லி சவரட்டின வழியாக உள்ளுக்குள்ளேலாம் நல்ல வழியாக பொரிஞ்சு வந்துருக்குது. இந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு பக்கத்துலேயே நிற்குது. அப்போ அதுக்கும் கொடுத்து பார்ப்போம் சாப்பிடட்டும். என்ன தூக்கி கொண்டு ஓடிக்கிட்டுது. நாங்கள் இதே இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குதுண்டு. பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக அந்த உள்ளுக்குள்ளே பொதிஞ்சு வந்திருக்கு. நாங்கள் மேலே முட்டை பிரட்டி தான் அதுக்கு மேலே ரஸ்கு தோல் பிரட்டினாங்க. அதுக்கு கீழ் லேயராக மா இருந்தது. மா நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்திருக்கு. நாங்கள் நல்ல மெல்லிசா உருட்டி எடுத்தால் தான் மா பொரியும் உள்ளுக்குள்ளே. இல்லையாண்டா பொரியாது. ஏன்னா ரஸ்கு தோல் டக்குன்னு பொரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி மாவை நாங்கள் உருட்டி எடுக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது. நீங்களும் போய்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக செய்யலாம் இது. அப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைகள்லாம் டக்குன்னு நல்ல விருப்பமாக சாப்பிடுவோம் இந்த ரோலை. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம். பாய்.